சாமி கோயிலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னால எங்கள் மூதாதையரெல்லாம் அங்கே சிதம்பரம் பிச்சாவரத்தில் இருந்தவங்க. ஆமாம், பிச்சாவரம் சிதம்பரத்துக்கு கிழக்க 10 கிலோ. இப்போ 13, 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபெஸ்டிவல், அதாவது தேர் நாட்கள். 15, 16, 17 வரைக்கும் சாமி வந்து அங்கே செவ்வா மண்டபத்தில் பக்தர்கள் தரிசனத்துக்காக வெளியிருந்துருக்கோம். 16ஆம் தேதி நைட்டு ஒரே ஒருத்தர் தான் மேய்ச்சிட்டு இருக்கிறாரு ஆடை. அங்க பாருங்க, ஒரே ஒருத்தர் தான் இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இத்தனை ஆடி சமாளிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கை கன்றோமா பாருங்க, நிறைய எல்லாம் ஒரே மாதிரி ரகமா இருக்குதுங்க. பாருங்க, அது போக ஒரு குதிரை குட்டி ஒண்ணு வாங்கணும், அதனால பாட்டு விளாட்டு வந்தேன். குதிரை சந்தைக்கு வந்தேன். ரேட்ல எப்படி சொல்றேன் நான் ரேட்டு பார்த்தா எல்லாம் வந்து இறங்கி இருக்குதுங்கண்ணா. இல்ல மழை வந்து இயற்கையின் சீற்றத்தினால வியாபாரிகள்லாம் ரொம்ப பாருங்க சிங்கிளா மொரட்டாலா இருக்கிறாரு ரொம்ப ஆளு. பாய் பார்த்தா இங்க ஒரு மரணக்கிழங்கு போட்டுக்கிறாங்க. மேலே ஏறி பார்ப்போம், விடுவாங்களா என்னன்னு தெரியல. மேலே ஏறி பார்ப்போம். அங்க பாருங்க ஜெயின்வில பாதி ரெடியோல பாருங்க, சுட சுட இப்பதான் ஃப்ரெஷ்ஷா சோளக்கருத்து கொடுத்துக்கிறாங்க. இந்த கிளைமேட் சாப்பிட போறோம். பாருங்க மக்கள், ஆவி பறக்குது, கையிலே பிடிக்க முடியல. அந்த அக்கா எடுத்து பாருங்க, மாடு மட்டும் பாருங்க, 4-5 மாடு தான் இருக்குது. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் முகாஸ் கட்டி முடிச்சிட்டாங்க. மாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்குவாங்களாம். இறக்குனதுக்கு அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? அந்தியூர் தூரி பாருங்க, ஃபுல்லாவே பாருங்க. இந்தாண்ட லெஃப்ட் சைடு ரைட் சைடு சுத்தி முத்தி பாருங்க தூரியா தாங்க போட்டுக்கிறாங்க. அவன் ஜெயின் வீல் மட்டும் பாருங்க மக்கள், இந்த சைடு பாருங்க ஃபுல்லாவே பாருங்க சோளக்கருத்தை ஊத்திட்டு இருக்கிறாங்க. அங்க பாருங்க எல்லா பக்கம் சோளக்கருத்தை, எல்லாம் சோளக்கருத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு மாடம். பாருங்க, நாட்டு மாடு ஃபுல்லா போய் அந்தியூர்ல இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க நாட்டு மாடு எவ்வளவு மாடு இருக்குது பாருங்க. ஏதோ மாடு பிசினஸ். மக்கள், நீங்க நம்ம எங்க வந்துக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்தியூர் தான் மக்கள் போயிடும். தமிழ்நாடு டைட்டிலுமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம அந்தியூர் போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பர்கூர் மலைக்கு போற ரோட்ல தான் வந்து நிக்கிறோம். நம்ம இந்தாண்ட வியூ பாயிண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. நான் காட்டுறேன் பாருங்க, அந்த வியூ மட்டும் பாருங்க. அப்படியே ஆறுங்க இந்த இடத்துல நிக்கிற கேட்டு பச்சை பசேன்னு இருக்குது பாரு. வெயில் அடிக்குது, கொஞ்சம் கழிச்சு பாத்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்தியூர்ல பாத்தீங்கன்னா மதிய டைம்ல மழை வருமா. நான் போயிட்டு ஹிஸ்ட்ரி வீடியோ தான் நீ ஃபுல்லாக பார்க்க போறோம். அந்தியூர்ல ஹிஸ்ட்ரி வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தூரி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அது நம்ம கிளம்பிடுவோம், சரிங்களா? மறக்காம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ அது மாதிரி புதிய அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆறை மட்டும் பாருங்க மக்கள்ஸ் எப்படி இருக்குதுன்னு. அங்கே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லாக மழை பெய்ய மாட்டேங்குது மக்கள்ஸ். பாருங்க, அந்த மழை அப்படியே நம்ம பூலாம்பட்டி வீடியோ போட்டதும்ல பாலமலை மாதிரியே இருக்குது மக்கள்ஸ். வியூவே பயங்கரமா இருக்குது மக்கள்ஸ். இந்த ஏரியாவே அல்டிமேட்டா இருக்குது பாருங்க. ஆடெல்லாம் பாருங்க எவ்வளவு ஆடு மேயுதுன்னு. ஒரே ஒருத்தர் தான் மேய்ச்சிட்டு இருக்கிறாரு ஆடை. அங்க பாருங்க, ஒரே ஒருத்தர் தான் இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இத்தனை ஆடி சமாளிக்கிறாரு. பால் மக்கள்ஸ் பயங்கரமா இருக்குது. இத வந்து குருநாத சாமி தேரு. இது வந்து முதல்வன பூஜைக்கு போற தேர். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன பூஜை முடிச்சு தேர் வந்து இங்கே நிப்பாட்டிக்கிறாங்க. இதான் ஸ்ரீ குருநாத சாமி திருக்கோவில். தான் போய் காட்டுறேன். இதான் வந்து கோயில். மேலே பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ குருநாத சாமி திருக்கோவில் புதுப்பாளையம்னு இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேரை வந்து இங்கேருந்து கோயிலுக்கு இழுத்துட்டு போவாங்க. மக்கள், குருநாத சாமி கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. இதான் குருநாத சாமியோட வியூ பாருங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. குருநாத சாமி கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் கோயிலுக்குள்ள பாருங்க, இப்படிதான் இருக்கும். நம்ம தாத்தாட்ட போய் ஹிஸ்ட்ரி வீடியோ கேட்கலாம் அடுத்தது. அவங்க தாத்தா இருக்கிற பாருங்க, அவர்தான் ஹிஸ்ட்ரி வீடியோ கேட்க போறோம். கோயில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்தர்கள்லாம் வந்து. குருநாதசாமி கோயில் எப்படி உருவாச்சு, எந்த ஊர்ல உருவாச்சு, எப்படி பண்ணி கொண்டாடுறாங்க? குருநாதசாமி கோயிலெல்லாம் வாங்க வணக்கம். குருநாதசாமி கோயிலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னால எங்கள் மூதாதையரெல்லாம் அங்கே சிதம்பரம் பிச்சாவரத்தில் இருந்தவங்க. ஆமாம், பிச்சாவரம் சிதம்பரத்துக்கு கிழக்க 10 கிலோமீட்டரில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்கெல்லாம் மீன்பிடி தொழில், விவசாயம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். அப்போல்லாம் அவங்க வந்து நவாப்புகள் ஆண்ட
கால டைமு அப்ப அந்த காலத்துல அந்த காலத்துல அவங்க எல்லாம் வந்து எங்களை பொன் கேட்டு இது தொந்தரவுன்னதாகவும் நாங்க மருத்துவமாகவும் உடனே அவங்க ஆதிக்கத்திலிருந்து நாங்க விடுபட்டு வந்துடலான்னு இரவோட இரவா அங்க குட்டியாண்டவர் சாமி கோயில்னு அந்த இடத்துக்கு இந்த சிலைகளை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம். இரவோட இரவா கடந்து நேராக சிதம்பரம் வந்து சிதம்பரத்துலேருந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேலம் அப்படி இப்படின்னு வந்து இங்கே வந்து செஞ்சுட்டீங்க. சேர்ந்துட்டோம். சேர்ந்த பிற்பாடு அந்த 3 தெய்வங்களுக்கு 3 உருவம் கொடுத்து ஒரு தெய்வம் குருநாதராகவும், இன்னொரு தெய்வம் பெருமாளாகவும், இன்னொரு தெய்வம் காமாட்சி அம்மனாகவும், அப்புறம் சில கூட வந்த பரிவார தெய்வங்களுக்கு வீரபத்திரர் அப்படின்னு எல்லா இதுகளை வச்சு இங்கே வச்சு பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால இருக்கு. இது கல்வெட்டு சாசனமும் செப்போர் எதுக்காக பண்ணீங்க brother? விவசாயம் பண்றீங்களா? விவசாயம் அங்கே சிதம்பரத்தில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து போதி கீமி எல்லாம் வாங்கி இந்த இடத்துக்கு புதுப்பாளையத்தில் வந்து சேர்ந்து அந்தியூர்ல வந்து சேர்ந்துருந்தோம். எதுக்காக வந்தீங்க? இங்க எதுக்காக வந்தீங்க? அவங்களுடைய தொல்லை தாங்காம நாம ஒரு இடத்துல தனியா போய் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப இதெல்லாம் ஃபாரஸ்டா இருந்தது. ஃபாரஸ்டா? அதை அழிச்சு அந்தியூர்ல குடியிருந்துட்டு அந்தியூர்ல இருந்து புதுப்பாளையம் வந்து நாங்க புதுப்பாளையம்னு ஒரு புதுசா ஊர் வெட்டி எங்க பூசாரிகள் வம்சத்துக்காரர்கள்லாம் அங்க இருந்துட்டு இங்க வனத்துல வந்து ஒரு தெய்வத்தை இது பிரதிஷ்டை பண்ணி மறுபடி பொறைவளை பெரிய குலாசாமிகள் அங்க ஒரு இது பண்ணி எல்லா தெய்வங்களையும் இது பண்ணிட்டு இந்த 3 தெய்வத்துக்கு 3 உருவம் கொடுக்குவேனுங்கிறதுக்காக இங்க ஒரு பள்ளிப்படை இருந்திருக்குது. குருநாத சுவாமி கோயில் இங்க மடப்புள்ளியில அந்த பள்ளிப்படை வந்து இங்க ஒரு சிற்றரசரான்னு இருக்கிறவங்ககிட்ட அவங்களுக்கு படைப்பிரிவுகளை நாங்கள் ஆளுக்கு ஒருத்தரா சேர்ந்துட்டு புரியுதுங்களா, அந்த பள்ளிப்படையை அவங்க கைமாறா வாங்கி அதுல தெய்வங்களுக்கு உருவங்கள் கொடுத்து பெண்கள் வழிபாட்டுக்கு காமாட்சி அம்மனாகவும், சைவர்களுக்கு குருநாதராகவும், நாமதாரிகள் வைணவர்களுக்கு பெருமாளாகவும் 3 தெய்வங்களையும் வச்சு எல்லாம் எப்பாளரும் வந்து கும்பிட வேணும் அப்படிங்கிறதுக்கு அங்க உருவாக்கி அங்கிருந்து வன கோயில் கொண்டு இவருக்கு வீரபத்திரருக்கு கெடா விட்டெல்லாம் நிகழ்த்துல வேணுமில்ல அதுக்கு பிறகு அங்க செய்யாத அது இங்க ஒண்ணு செஞ்சுட்டு வீரபத்திரம் அப்படி நாங்க வழி வழியா எங்க பூஜாரி குடும்பத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். பொண்ணு வளருவான்னு சொல்றாங்க. அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கலாம். அந்த குன்னா வளர்ந்த குருநாதர்ல கொஞ்சம் வருஷத்துல இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அவர் வளர்ந்துருப்பாங்க. இந்த பண்டிகை எப்படி கொண்டாடுறீங்க? பண்டிகை அது ஆடி மாசம் முதல் வாரத்துல புதன்கிழமை பூச்சாட்டு, 2வது புதன்கிழமை கொடிக்கட்டு, 3வது புதன்கிழமை முதல் வன பூஜை, 4வது புதன்கிழமை தான் பெரிய மகமேர் தேர். அந்த சமயம் தான் அந்த 4 நாட்கள் நடக்கிறது. கெடா வெட்டு அதிகம் இருக்கு, மாட்டுச்சந்தை, குதிரை சந்தை எல்லாம் நடக்கிறது. பண்டிகையே அந்த 4வது வாரம் தான். இதுக்கு மேல 5வது வாரம் பால் பூஜைன்னு முடிச்சிடுவோம். எப்படிங்க மக்கள் கூட்டம் வருது? எப்படிங்க மக்கள் கூட்டம் எப்படி வருது? மக்கள் கூட்டம் ஆண்டவனுடைய அருள்னால ஈர்ப்பு வந்துட்டே இருக்குது. அதை நம்ம எப்படி சாமி சொல்ல முடியும்? பகவானுடைய ஒவ்வொருத்தருடைய நேர்த்தி கடனே செஞ்சுட்டு இருக்காரு. அதனால வருஷம் வந்து கடா வெட்டி பொங்கல். எப்ப பண்டிகை வச்சிருக்கீங்க? இந்த வருஷம் தான் ஆகஸ்ட் 13, 14, 15, 16. தமிழ் தேதி எடுத்துட்டீங்களா 28, 29, 30, 31. ஏன்னா மாசம் வந்து ஒரு தலையாடி வந்து வியாழக்கிழமை வந்ததுனால நாங்க புதங்கெல்லாம் பூச்சாட்ட முடியாதல்ல. அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் தானே, அதனால தள்ளி வந்துருச்சு. நாங்களாக தள்ளி போடல. 7 வருஷத்துக்கு இருக்கு அப்படி நடக்கு. மறுபடியும் அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை பிறந்துட்டு வரக்குள்ளார தலையாடியிலேயே ஒரு வருஷம் பூச்சாட்டு விழுது. போன வருஷம் புதன்கிழமையெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. சாமி முதல் புதன்கிழமை பூச்சாட்டு இல்ல அன்னைக்கே தேர்ன்னு பாதி பேர் வந்தாங்க, வந்துட்டு எல்லாம் சோகத்தோட போயிட்டாங்க. அதான் அவங்க கணக்கு வச்சு வந்திருப்பாங்க. கணக்கு வச்சு 18க்கு மேல் வரக்கூடிய புதன்கிழமை நம்மளுது பண்டிகைன்னு நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. அது தவறு. முதல் புதன்கிழமை தான் பூச்சாட்டு. அது 7 நாளுக்கு இருந்துச்சு. தலையாடி வந்தாலும் சரி, தலையாடியிலேயே 1ஆம் தேதி வந்தாலும் சரி. கர்நாடகாவிலிருந்து வர்றாங்க, ஆந்திராவிலிருந்து வர்றாங்க, கேரளாவிலிருந்து, தென்னிந்தியா லெவல்ல எல்லாருமே வருவாங்க. மெயினா கர்நாடகத்திலிருந்து மலை மாடுகள் எல்லாம் வரும் செய்ய. அப்புறம் இங்க கொங்க மாடுகள் எல்லா சிந்து, ஜெர்சி இந்த மாதிரி பல இதுக்கெல்லாம் வந்து சேலாகு, குதிரைகள் வெகு தூரத்துலேருந்தெல்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அங்க சவாரிகள் விடவும், அதை பண்ணவும், சேல் பண்ணவும் வித்துட்டு போவாங்க. அந்த 4 நாளைக்கு அங்க மாட்டுக்கடையில விமர்சையா நடக்கும். எப்படி அந்த காலத்துல தேர் கொண்டு வந்தீங்க? அந்த காலத்துல தார் ரோடே இல்ல சாமி. இன்னைக்கு தான் அன்னைக்கெல்லாம் இட்டேரி. அன்னைக்கெல்லாம் வேண்டுதல் தான், மக்களுடைய இதுக்குதான் தேருக்கு கொண்டுட்டு வந்ததுதான். இந்த காலத்துல தார் ரோடு போட்டு தார் ரோட்ல வந்துட்டு இருக்குது. நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்திருக்குது. அப்போவெல்லாம் இது ரொம்ப இட்டேரியா. 2 பக்கமும் பாலமும் இல்ல சாமி. 2வது ரோடு வசதியும் இல்லை. மழை பெஞ்சா சேரு சகதியா இருக்கு. அதுலயே ஐயா வந்துட்டு போனவர் தான். வர்றாரு. அவ்வளவுதான்.
காலாகாலமா நடந்துட்டு இருக்கிற பண்டிகை. எல்லாம் நிறைய மக்கள், பல்தரப்பட்ட மக்கள் நாங்க நடத்துறது வன்னிய சமூகம், எங்களுக்கு பரம்பரை பாத்தியம். பலதரப்பு மக்களும் வருவாங்க. இதுல ஜாதி மத பேதமெல்லாம் இல்லை. வந்து ஐயனை மனசார வேண்டிட்டு போவாங்க. அவர் நல்லது பண்ணுவாரு. அடுத்த வருஷம் நான் கிடா வெட்டுறேன் அல்லது ஸ்பெஷல் அபிஷேக பூஜை போடுறேன், இப்படி கும்பிட்டு அவங்க நேர்த்திக்கடன் செலுத்தி. தீர்த்தமெல்லாம் இங்க கூடுதர காவிரியிலிருந்து கொண்டு வருவாங்க. தலைக்காவிரியிலிருந்து கூட கொண்டு வந்திருக்காங்க. அது அதாவது முதல் பண்ண பூஜைக்கு முன்னத்தால் இங்க வந்து சேரும். அவங்க எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்க நேர்ந்துக்குவாங்க. அப்படியே வந்துட்டு. எந்த சாமிக்கு கிடா வெட்டுவாங்க? வீரபத்திரர் சாமி. சிவத்துக்கும் கிடையாது, சிவம் சைவம். அவருக்கு வெண்பொங்கல், பால் பொங்கல், சக்கரை பொங்கலோட சரி. பெருமாளுக்கு அப்படித்தான், காமாட்சி அம்மனுக்கு அப்படித்தான். இவர் அவருடைய காவல் தெய்வம். அதனால இவருக்கு அந்த கிடா வெட்ட போற பேர் தான் குருநாதருக்குன்னு பேரு. பேரு குருநாதசாமி கோயில் மடப்பள்ளி இருந்து சோடிச்சு அங்க இருக்கக்கூடிய சிலைகளை ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தேர்ல வச்சு இங்க கொண்டுட்டு வருவோம். இங்க வனபூஜைகள்லாம் அன்னைக்கு ஒரு நாள் சிறப்பா பண்ணி கொண்டாடிட்டு நான் புதன்கிழமை இரவு, வியாழக்கிழமை வெடிய கால மகாமண்டபத்துக்கு போயிடும். அங்க வியாழன் 1, வெள்ளி 2, சனி 3 நாள் மக்களுக்கு தரிசனம், விசேஷ தரிசனம். அப்புறம் சனிக்கிழமை இரவோட சாமி எடுத்து வச்சிருவோம். 4 நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு கூட்டம் இருக்கு. எல்லாம் திருப்தியான சாமி. ரைட். இல்லைங்க, பொதுவாகவே நம்ம ஃபெஸ்டிவலை பத்தி மேக்சிமம் நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த தேர் திருவிழாங்கிறது இது வரைக்கும் யாரும் எடுக்காத ஒரு விஷயம். அதாவது இங்க 3 தேருங்க. காமாட்சி அம்மன் பல்லாக்குல வருங்க. பல்லாக்கு முன்னாடி வர்றது காமாட்சி அம்மன் தாய் ஸ்தானத்துல முன்னாடி பல்லாக்குல வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெருமாள் சாமி சின்ன மகமேரு, குருநாதசாமி பெரிய மகமேரு தேர்ல கடைசியா பின்னாடி வருங்க. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 7 ஊர்ல இருக்கக்கூடிய போயன்மார்கள் தான் பல்லாக்கோட மிராசுகள். முழுசா முன்தண்டி பின்தண்டி. சின்ன தேர் பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்துக்காரங்களும் உள்ளூர் புதுப்பாளையங்கிறது முன்னாடி தண்டிகள் தூக்குவாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா எங்க 7 ஊர்ல இருக்கக்கூடிய கவுண்டர்மார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மகமேறு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க மீனவர்கள் சிவியார்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கங்க. முன்னாடி தண்டி பாத்தீங்கன்னா வண்டியர்மார்கள், கவுண்டர்மார்கள் எல்லாம் கலந்து வருவாங்க. அதாவது ஒரு தண்டிக்கு ஒரு மிராஸ் இருக்கும். எஸ்பெஷலி இது என்னத்தை நமக்கு இதுல நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த 7 ஊரும் மக்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த பண்டிகை நடத்துறோம். எல்லா சமுதாயமும் இதுல உள்ள வருவோம். ஒரு யூனிட்டி அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயமும் நாங்க ஒண்ணு சேர்ந்து நடத்துறோம், எங்க ஊரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத பிரதிபலிக்கிறது தான் இந்த தேரோட சிறப்பம்சம். இது காலங்காலமா 600 வருடங்களா போயிட்டு இருக்குங்க. சோ இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கிறது அந்த ஒற்றுமை. தூக்குற தேர் தாங்க, அதுதான் இங்க சிறப்பு. ஆமா, ஒரு தேர் நீங்க எடுக்கணும் அப்படின்னா 300 பேர் வேணுங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 900 இருந்து ஒரு 1000 பேர் சேர்ந்ததான் இந்த தேர் வரும். அத்தனை யங்ஸ்டர்ஸ் எங்கெங்க அவன் ஐடியில் இருப்பான், என்ன ஃபாரின்கள் இருப்பான். ஆனா இந்த பண்டிகை யாரும் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த தெய்வத்தை கொண்டு போய் சேர்த்துனா தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப 13, 14 பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபெஸ்டிவல், அதாவது தேர் நாட்கள். 15, 16, 17 வரைக்கும் சாமி அங்க செவ்வா மண்டபத்துல பக்தர்கள் தரிசனத்துக்காக வெளியில் இருக்கும். 16ஆம் தேதி நைட்டு பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போயிடும். சந்தை இப்பவே கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கேட்டில்ஸ் ஃபுல்லா கால்நடைகள் வந்துகிட்டு இருக்கு, அசம்பிள் ஆகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வாரம் நடக்குங்க. 13ல இருந்து 20 வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். கேட்டில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். இங்க நம்ம இந்த இடம் 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். அதாவது இந்த தேரை சுமந்துக்கிட்டு 2.5 கிலோமீட்டர் இங்க வரணும், திரும்ப 2.5 கிலோமீட்டர் போகணும். எப்பவுமே இதேதாங்க ப்ரொசீஜர். எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அதாங்க வனம், அதை கொண்டு போறதுதான் ஸ்பெஷாலிட்டி. அவங்க அதனால அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க அதெல்லாம் இருக்குதுங்க. அதாவது நாங்க எங்க பெரியவங்க வழிகாட்டுனத்தை நாங்க நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய கடமை அதுதானே. அந்த காலத்துல பாலம்ல பால் கட்டில இறங்கி வருவாங்க. ஆமா, அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. நிறைய நிகழ்வுகள் சொல்லிக்கிறாங்க. வர்றப்ப அப்படியே தானே மிதந்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கும்லாம். நிறைய நிகழ்வுகள் ஒரு விஷயத்துக்கும் இருக்கு. மருவி வர செய்திகள் இருக்கலாம். அந்த கோயில் பண்டிகை மக்கள் வருவாங்க. இது கிட்டத்தட்ட 3 ஸ்டேட்ல கவர் ஆகுது இல்லைங்களா.
கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இது எல்லாமே கவர் ஆகுது. இன்னும் ஹரியானா, ஒரிசா இருந்தெல்லாம் உங்களுக்கு கேட்டில் ஹார்சஸ் வருது. ஸோ கிட்டத்தட்ட அதுவும் இல்லாத உங்களுக்கு குரோர்பதியில சொல்லியிருப்பாங்க ஒரு கொஷின், ஏசியாஸ் பிக்கஸ்ட் கேட்டில் மார்க்கெட் எதுன்னு பார்த்தா நம்மளது தான், ஆந்தியூர் குருநாதசாமி ஃபெஸ்டிவல் தான். ஸோ அந்த அளவுக்கு இது ஃபேமஸ் ஆனது. ஆமாம், சரி. மக்கள் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, கடை வெட்டுவாங்கன்னு, அது இந்த சாமி தான், வீரபத்திர சாமி. அதுக்கப்புறம் ஐயா இன்னொரு சாமி சொன்னார், காமாட்சி அம்மன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி தான், காமாட்சி அம்மன் சாமி. நான் வந்து மாண்டே சட்டில் காட்டியிருப்பேன். இதுதான் காமாட்சி அம்மன் சாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி இருப்பார். இவர் தான் பெருமாள். பாருங்க, அப்படியே அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு டெய்லி பூஜை பண்ணுவாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா பர்கூர் மாடுக்கு பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்கூர் மாடு தான் வந்து நிறைய இங்கே உள்ளதான் அடைச்சி வைப்பாங்க. ஃபுல்லாக பாருங்க செட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் மாடு வந்து இறங்க ஆரம்பிச்சிருமா. இன்னையிலேருந்து பாதி மாடுலாம் வர ஆரம்பிச்சிருமா. இப்போ பாருங்க 2 மாடுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இருங்க, கிட்ட போகிறோம். இதை வந்து பர்கூர் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாடு வந்து இறக்கி இருக்கிறாங்க. இப்போ பாருங்க மாடை மட்டும் பாருங்க மக்கள். இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 மாடு தான் இருக்குது. இன்னும் 2 நாள்ல பாருங்க 1000 மாடு இருக்கும். இப்போ பாருங்க மக்கள் எவ்வளோ மாடுன்னு மட்டும் பாருங்க. 4 மாடு தான் இருக்குது. நான் நிறைய மாடு ரொம்ப சொல்லிட்டு இருக்கிறேன். மக்கள் மட்டும் பாருங்க மாடு எத்தனை மாடு இருக்குது. எல்லாம் இடுப்பு தான் மக்கள் இருக்குது மாடு. பார்த்தீங்கன்னா அஞ்சூர் நோம்பி அன்னைக்கு நம்ம வருவோம் விளாக் எடுக்க. அப்போ பாருங்க, அப்போ இன்னும் மாடுலாம் வந்து நிறைய இருக்கும். அப்போ நிறைய மாடு காட்டுறோம். எல்லா ரேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? பாருங்க மாடு மட்டும் பாருங்க, 4-5 மாடு தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போதான் முகாஸ் கட்டி முடிச்சிட்டாங்க. மாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவாங்களாம். இறக்குனதுக்கப்புறம் பார்ப்போம், சரிங்களா? பாருங்க ஃபுல்லாகவே மாடு தான் நிறைய இறக்க போகிறாங்க. இந்த பட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆயிரும். பாருங்க மக்கள், மழை வர மாதிரியோட இருக்குது. பாருங்க அப்படியே ஃபுல்லா வியூ மட்டும் பாருங்க, பயங்கரமா இருக்குது மக்கள். மக்கள் வண்டியூர்ல பாருங்க ஃபுல் மழைங்க. வீடியோ எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியலைங்க. மழை வீடியோ தான் போன தூரிக்கலாம். கடைசி பார்த்தா வீடியோ எடுக்க முடியல மக்கள். பாருங்க ஃபுல்லா மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூரிலாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ தூரி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சைடில் வரும் கடையில் நிறைய கடை போடுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிறாங்க. பாருங்க, நம்ம தூரி இருக்கிற இடத்துல தான் போயிட்டு இருக்கிறோம். இதுதான் குருநாதசாமி கோயிலுக்கு போகிற வழியும் இதுதான், தூரிக்கு போகிற வழியும் இதுதான். தூரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு ஒன்று பிரியும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா குருநாதசாமிக்கு போகிற ரோடு. பாருங்க, நம்ம தூரி தான் போயிட்டோம். ஃபுல்லாக பாருங்க, லெஃப்ட் ரைட் எல்லாமே கடை தாங்க. எல்லாம் அந்த பொம்மை கடை இந்த மாதிரிலாம் போடுவாங்க. நம்ம அப்படியே இப்போ ஸ்லோவாக காட்டுற பாருங்க எல்லாமே. பாருங்க தூரி பக்கத்தில் வந்தாச்சு. தூரி தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க லெஃப்ட் ரைட்னு தூரி போட்டுக்கிறாங்க மக்கள். பாருங்க, நம்ம இங்கேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் தூரிக்கு. பாருங்க மக்கள், அந்தியூர் தூரி பாருங்க ஃபுல்லாகவே பாருங்க. இந்தாண்ட பாருங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு சுற்றி முற்றி பாருங்கன்னா தூரியாக தாங்க போட்டுக்கிறாங்க. பாருங்க ஜெயின் வீல் மட்டும் பாருங்க, இங்கே 1 2 3 அதுக்கப்புறம் 4 5 6 7 போட்டுருக்காங்க ஜெயின் வீல் மட்டும். ஃபுல்லா பாருங்க தூரியா தான். அது ஜெயின் வீல் கப்பல் 2 தான் கண்ணுக்கே தெரியுது பாருங்க. பாருங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். பாருங்க இங்க தான் பாக்குறோம் பாருங்க. ஃபுல்லாவே இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. பாருங்க ஃபுல்லா குதிரை போயிட்டு இருக்குது பாருங்க. வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கிறேன் நம்ம 2 கோயில் ஹிஸ்டரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தூரி கிளம்பியாச்சு மக்கள். பாருங்க ஃபுல்லா தூரி தான். தூரி எல்லாம் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்பயே வீடியோ சொல்லியிருப்பேன். நாங்க போயிட்டே தூரிலாம் வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? வாங்க கிட்ட போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மக்கள் நிறைய தூரி வந்து இறங்கி இருக்குது. இப்போ நிறைய லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க. நோமிக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் நிறைய இறக்கிடுவாங்க மக்கள். வாங்க அப்படியே எவ்வளோ தூரின்னு மட்டும் பாருங்க. இது பாருங்க ஜெயின் வீல் பாருங்க, பக்கத்துல நிக்கிறோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடு அந்த பக்கம் தான் நிக்கிறோம். பாருங்க ஜெயின் வீல் பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 கப்பல் இதெல்லாம் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட போய் நம்ம பார்ப்போம். நம்ம முன்னாடி பாருங்க ஜெயின் வீல் பாருங்க அதோட இருக்குது பார்த்தீங்களா. இதோட பெருசு பெருசா இன்னும் இருக்குது. அந்தாண்டலாம் அது மாதிரி நாங்கள் ரோலர் கோஸ்டர் போட்டுருக்குறாங்க. அது வந்து இந்தாண்ட வந்து ஜெயின் வீல் கொலம்பஸ் இந்த மாதிரி நிறைய போட்டுருக்காங்க மக்கள், எக்கச்சக்கமா. அதான் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு அந்த சைட்ல இருந்து வந்தோம் நம்ம எல்லாமே. வேற இருந்தாலும் நம்ம கேட்போம். அது மாதிரி நிறைய போட்டுருக்குறாங்க.
எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னும் நோம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் இருக்குது. ஆனா ஃபுல்லா வேலை நடந்துருக்கு மக்கள். பாருங்க எத்தனை போட்டுருக்காங்க மக்கள். பார்க்க பயங்கரமா இருக்குது. இப்ப நம்ம இன்னும் அந்தாண்ட போயிட்டு அதான எடுப்போம். மரண கிணறு இதெல்லாம் இருக்குது. அவங்க மேலே ஏற்றி கூட நம்ம வியூ காட்டுறோம் சரிங்களா. வாங்க அங்க போயிடலாம். இங்க ஒரு ஜெயின் வீலு, இங்க பாத்தீங்கன்னா மரண கிணறு, அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு டிராகன், எப்படி சொல்றதுன்னா கப்பல் சொல்ல பார்த்தீங்களா அது. இங்க பாருங்க மரண கிணறு பெருசா இருக்குது. இங்க ஒரு கப்பல் பாருங்க. பாருங்க கப்பலே அதாவது ரோலர் கோஸ்டர் இருக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட போய் பார்ப்போம். உங்களுக்கு பாருங்க ஏரோப்ளைன் காட்டுறேன். கிட்ஸுக்காகவே ஏரோப்ளைன் வச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க முன்ன வந்து கார் மாதிரி தூரி வரும் பார்த்தீங்களா, அதுவுமே இருக்குது பின்னாடி. இது பாருங்க அப்படியே ஏரோப்ளைன் மாதிரி, இது ஒரு தூரி ஆட்டுக்குது ஆட்டாந்தறி பாருங்க. இது அப்படியே மேல ஏறி கீழே இறங்குற மாதிரியே வருங்க. பயங்கரமா இருக்குது. அந்தாண்ட பாத்தீங்கன்னா அந்தாண்ட ஒரு சின்ன பசங்களுக்காக பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் ஒன்று சின்னதா வச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க கொலம்பஸ், இங்க வந்து பேக் கேமரா காட்டுற பாருங்க, பயங்கரமா இருக்கும். இது பாருங்க, இது பேர் என்னன்னு தெரியல, கொலம்பஸ் தான் நினைக்கிறேன். பாருங்க மேல அப்படியே சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த இது மேக்சிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பாருங்க பிரேக் டான்ஸ் மக்கள்ஸ், பிரேக் டான்ஸ். இந்தாண்ட பாத்தீங்கன்னா குதிரை, பயங்கரமா இருக்குது பாருங்க குதிரை. அதுதான் மக்கள்ஸ் அல்டிமேட்டு. எல்லாமே பயங்கரமா இருக்குது மக்கள்ஸ் ஃபுல்லாவே. அடுத்த தூரி லைனுக்கு வந்து நம்ம போலாம். அந்தாண்ட ஒண்ணு மொத்தம் 4 இடத்துல போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் 4 இடத்துல ஒரு இடத்த வந்து முடிச்சிட்டோம். அதனால போட்டது அதுலயும் இதே தான் இருக்கும். பார்க்கலாம், நான் இப்ப மேலே ஏறி வியூலாம் பார்க்கலாம் நம்ம சரிங்களா. அதுலயும் போட்டதே தான் இருக்கும் என்னென்னு. அதனால எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் சரிங்களா. வந்து அடுத்ததுக்கு ஒவ்வொன்றா போயிடலாம். இன்னும் 2 இருக்குது, எல்லாத்துக்கும் போயிடலாம் மக்கள். ஃபுல்லா பாத்தீங்கன்னா மலையில வீடியோ எடுத்து இருந்துக்கிறோம். வீடியோ வந்து முதல்ல எடுத்துருக்க வேண்டியது. அப்ப ஃபுல் மலை மக்கள், மலை ஃபுல்லா பிடிச்சிச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல. இப்ப அடுத்த இது நம்ம அங்கதான் போறோம். லெஃப்ட் சைடு இருந்து பாத்தீங்களா, அங்க போறோம். இப்ப அங்க போயிட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். 2வது இடத்துக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு பிரேக் டான்ஸ், அதே ஜெயின் வீல் போட்டுக்கிறாங்க. பிரேக் டான்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா. அந்தாண்ட பாருங்க எல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்தாண்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிச்சிட்டாங்க மக்கள். இதுல பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாம் ரெடி பண்றாங்க. அந்தியூர்ல ஃபேமஸே பாத்தீங்கன்னா சோளக்கருது தான். இப்ப நம்ம சோளக்கருது கடைக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம். அதனால காட்டுற மாதிரி பேக் கேமரால அதனால ஃபுல்லா சோளக்கருது தான் மக்கள் காட்டுற பாருங்க. இப்ப ஃபுல்லா சோளக்கருது ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கதான் வேவிப்பாங்க நட்டுக்குது. இந்தாண்ட வேவிச்சு பாத்தீங்கன்னா இந்தாண்ட கடை, சோளக்கருது கடை இங்க வந்து விற்கிறாங்க. வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டு போலாம். ஏன்னா இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா சுட சுட சோளக்கருது சாப்பிட்டா பயங்கரமா இருக்கு மக்கள். வாங்க, அந்தாண்ட தூரி இந்தாண்ட சோளக்கருது எல்லாம் பயங்கரங்க. அந்தியூர் இந்த கிளைமேட்டுக்கு மழை பெஞ்சதுக்கு சூடா சோளக்கருது சாப்பிடும் பயங்கரமா இருக்குங்க. அடுப்பு வச்சு பாருங்க சோளக்கருது வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாங்க அல்டிமேட்டுங்க. இப்ப பாருங்க இந்தாண்ட தூரி இந்தாண்ட சோளக்கருது தான் பயமா இருக்குங்க. ஆவி பருத்து வச்சுக்கிறாங்க அந்த சோளோட. சோளக்கருது அப்படியே உள்ள வெந்துட்டு இருக்குதுங்க. பாருங்க சுட சுட இப்பதான் ஃப்ரெஷ்ஷா சோளக்கருது கொடுத்துக்கிறாங்க. இந்த கிளைமேட் சாப்பிட போறோம். பாருங்க மக்கள், ஆவி பறக்குது, கையிலே பிடிக்க முடியல. நக்கா எடுத்து இப்பதான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து ஒண்ணு எடுத்து கொடுத்தாங்க நமக்கு. பாருங்க குடுது மக்கள், பிடிக்க முடியல. நான் இருங்க உளிச்சுட்டு இருக்கிற வீட்டு. இந்த கிளைமேட் பாத்தீங்கன்னா சோளக்கருது சாப்பிடுறோம். சுடுது மக்கள், சாப்பிட முடியல. ஒரு 3 நாள் 2 நாள் ஒரு நாள் மக்கள். இந்த சைடு பாருங்க ஃபுல்லாவே பாருங்க சோளக்கருதை ஊத்திட்டு இருக்கிறாங்க. அங்க பாருங்க எல்லா பக்கம் சோளக்கருதை, எல்லாம் சோளக்கருதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க ஃபுல்லா சோளக்கருதை மக்கள். பாருங்க அப்படி ஃபுல்லா சோளக்கருது சுட சுட வச்சுக்கிறாங்க. அப்பயே பார்த்தா ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாமே சுட சுட இருக்குது மக்கள். பாரு மக்கள், நம்ம கூட சோளக்கருது சாப்பிட்டது வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். பாருங்க நெக்ஸ்ட் தூரி வந்தாச்சு. இந்தாண்ட 2வது சொன்ன பாத்தீங்களா, அங்க இங்கேயுமே உள்ள போய் நம்ம காட்டுறோம். எல்லாமே இங்கேயும் ஜெயின் வீலே இந்த மாதிரி தான் போட்டுருக்குறாங்க, காட்டுறோம். பாருங்க ஜெயின் வீல அப்படியே எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க. எல்லாமே பெருசு பெருசா தான் மக்கள் போட்டுக்கிறாங்க. பாருங்க கப்பல், அங்க ஒரு ஜெயின் வீல் இருக்குது பாருங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் சொன்னோம்ல, அது அங்க இருந்தது எல்லாமே இங்கேயும் இருக்குது.
இங்க கூட்டமா இருந்துச்சுன்னா அங்க போய்க்கலாம், அங்க கூட்டமா இருந்துச்சுன்னா இங்க வந்துக்கலாம். பாருங்க கொலம்பஸ் பாத்தீங்கன்னா பெருசா போட்டுக்கிறாங்க மக்கள். பாருங்க இவ்வளவு ஹைட் இருக்குதுன்னு. அங்க சின்னது, இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு மக்கள். தூரம் நிறையவே போட்டுருக்காங்க. நம்மளும் சோளக்காலத்து நீட்டா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோளக்காலம் பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டிக்குது மக்கள். ஃபுல்லா தூரி தான் எல்லாமே. இங்க பாருங்க சோளக்காலம் டேஸ்ட் அருமையா இருக்குது மக்கள். பாருங்க அங்க சிங்கிளா போட்டுருந்தா இங்க வந்து டபுளா இருக்குது. இது பேர் என்னன்னு தெரியல மக்கள். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க இங்க நிறைய தூரி போட்டுக்கிறாங்க. ரோலர் கோஸ்டர் அந்தாண்ட ஒண்ணு, இங்க ஒண்ணு. பயங்கரமா இருக்குது மக்கள். அந்தாண்ட வியூ எல்லாமே பயங்கரமா தான் இருக்குது. பார்த்தா இங்க ஒரு மரணக்கிழங்கு போட்டுக்கிறாங்க. மேலே ஏறி பார்ப்போம், விடுவாங்களா என்னன்னு தெரியல. மேலே ஏறி பார்ப்போம். அங்க பாருங்க ஜெயின்வில பாதி ரெடியாவில். இங்க எல்லாமே ஒர்க் போயிட்டு இருக்குது மக்கள். பாருங்க இங்க ஒண்ணு இருக்குது டபுள் தான் சுத்தமா. அது என்னன்னு தெரியல, பேர் தெரியல. நான் கேட்டு நான் பேர் என்னன்னு சொல்றேன். பாருங்க மக்கள் நிறைய இருக்கு மக்கள். அங்க ஒண்ணு இருக்குது பாருங்க, அது என்னன்னு தெரியல. அங்க போயிட்டு என்னன்னு பார்ப்போம். இதோட பேர் என்ன நம்ம கேட்டோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ரேஞ்சரு. சரிங்களா? இதுலதான் வந்து பயங்கரமா இருக்கு மக்கள். இதெல்லாம் வந்து அந்தியூர்ல புதுசாக போட்டுக்கிறாங்க. புதுசா சொல்ல முடியாது, வருஷம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கிராஸ் வீல். இது எப்படிதான் இருக்குமா, கிராஸ் ஆகிறதுனாலதான் கிராஸ் வீல். பாருங்க இது கிராஸ் வீலு. அந்த ரோலர் கோஸ்டர் மக்கள் நிறையவே இருக்குது. ஜெயின் வீல் பாருங்க பயங்கரமா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடம். வேற நாட்டு மாடு ஃபுல்லா போய் அந்தியூர்ல இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க நாட்டு மாடு எவ்வளவு மாடு இருக்குது பாருங்க. ஏதோ மாடு பிசினஸ் பண்ற மாதிரி வந்து பண்ணிக்கல மாட்டேங்குது. ஃபுல்லா பாருங்க நிறைய மாடு. மழை ஈரத்துக்கு பயங்கரமா இருக்குது மாடெல்லாம். நல்லா அப்படியே குழுன்னு. அந்தியூர் ஸ்பெஷல பத்தின மாடே தான். மாடை போய் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. இதெல்லாம் நாட்டு மாடுங்க. குதிரையில இறக்கிட்டாங்க பாருங்க. சுத்தி நிறைய குதிரை தான். ஃபுல்லா குதிரையாதான் இருக்குது. பாருங்க பின்னாடி ஒரு குதிரை வேற ஒண்ணு இருக்குது. குதிரை பாருங்க அப்படியே என்னென்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது தெரிய மாட்டேது. பாருங்க எட்டு உதச்சு போட மாட்டேங்குது நம்மளைய இந்த குதிரை. பாருங்க சிங்கிளா முரட்டாளா இருக்கிறாரு ரொம்ப ஆளு. பாய். நாட்டு குதிரைய மக்கள் நிறைய இது பக்கத்துல போனா எல்லாம் அனத்துது விறுவிறுன்னு கிணக்குது மக்கள்ஸ் எல்லாம். பக்கத்துல போனாங்க ஏன்னா எட்டு உதச்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம சேனல்ல ஒரு மாசத்துக்கு வீடியோ போட முடியாம போயிடும். அதனால பக்கத்துலயே நம்ம போல. இங்க ஒரு வெள்ளை குதிரை ஒண்ணு இருக்குது. சேரா இருக்குது மக்கள். சேரா மழை பெஞ்சதுக்கு நம்ம முன்னே வந்து வீடியோ எடுத்துருந்தா பங்கமா இருந்திருக்கோம். பாருங்க குட்டி குட்டி குதிரையெல்லாம் இருக்குது மக்கள். நம்ம அங்க போயிட்டு காட்டுறோம் பாருங்க. நிறைய குதிரை இருக்குது. இது எல்லாமே நாட்டு குதிரை. இன்னும் குதிரை வந்து என்னென்னமோ பேர்லாம் சொன்னாங்க. அந்த குதிரை இருக்குதாம்மா. அது இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சுதான் வரும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த குதிரையை முதல்ல பாத்துரலாம். அந்த குதிரை அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்துருவோம். சரிங்களா? இங்க பாருங்க எவ்வளவு குதிரை இருக்குதுன்னு. அதனால ஒரு 10 குதிரை இருக்க மாட்டேங்குது. 10 வரை பக்கமாவே இருக்குது. எத்தனை குதிரை இருக்குன்னு ஃபுல்லாவே ஒரு 20 குதிரை இருக்க மாட்டேன். நம்ம 50 குதிரை இருக்க மாட்டேங்குது. நிறையவே இருக்குது மக்கள். பாருங்க இவ்வளவு குதிரை. அண்ணா வணக்கங்கண்ணா. நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு பக்கத்துல இருக்கிற விஜயபாத்துல இருந்து இங்க அந்தியூர் குருநாசன் கோயிலுக்கு வந்துருக்கிறேங்க. ஓகேண்ணா. இப்போ ரீசனா எங்க ஊர்ல நடத்தினங்க. ஜூன்ல நடத்தணும். இதே மாதிரி விஜயமாத்துல நடத்தணும் புதரசம். பண்டிகை இருக்கும். அங்க வந்து ஜூன்ல நடத்தணுங்கண்ணா. ஜூன் மாசத்துல ஒரு வாரம் நடத்தணும். சரி இந்த வருஷம் இங்க எப்படி இருக்குன்னு பாக்கலான்ட்டு வந்தா. அப்புறம் அது போக ஒரு குதிரை குட்டி ஒண்ணு வாங்கணும். அதனால பாட்டு விளாட்டு வந்தேன். குதிரை சந்தைக்கு வந்தேன். ரேட்ல எப்படி சொல்றேன் நான் ரேட்டு பார்த்தா எல்லாம் வந்து இறங்கி இருக்குதுங்கண்ணா. எல்லாம் மழை வந்து இயற்கையின் சீற்றத்தினால வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க. காடு பூரா தண்ணி செட்டு போட்டதெல்லாம் தூக்கி வீசிட்டு நோம்பியே வரல. அதுலயும் மழை வந்து இயற்கை சீற்றத்தினால ரொம்ப பாதிப்பா இருக்குது. ஓகேங்கண்ணா. பார்த்தா வந்து இறக்கிக்கிறாங்க குதிரைகள்லாம். ஆமாங்க இன்னைக்குதான் இறக்கிருக்காங்க. ஆமாங்கண்ணா. நீங்க பாக்க வந்திருக்கீங்க. குதிரை குட்டி ஒண்ணு வாங்கணும். அதனால பாக்க வந்திருக்காங்க. உங்க ஊர்ல என்ன பண்டிகை எல்லாம் கொண்டாடுறீங்க? ஆனா எங்க ஊர்ல இது பாத்துட்டு போய் இது மாதிரி நடத்தணும்னு ஒரு ஆசையில பண்ணோம். ஆனா மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. 4 வருஷமா குதிரை வருஷம். இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேயே பிக் ஷோ நம்மளுது குதிரை வருஷம் நடத்தணும். வேற நாட்டு மாட்டுக்கான ரேஸ் ஒரு நாள் நடக்குது. குதிரைகளுக்கான ரேஸ் துருசு பந்தயங்கிறத எங்க ஊர்ல அறிமுகமே படுத்தணும். ஓகேங்கண்ணா. துருசுங்கிற போட்டி தமிழ்நாட்டில் நாங்க தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தணும்.
4வது வருஷம் நடத்திட்டு 4வது வருஷம். இங்க வந்து இந்த வருஷம் நடத்துறது 2வது எந்த இடத்துல வருஷம் பண்டிகை அங்க வரும்? அங்க வந்து ஜூன் மாசம் வரும். ஜூன் மாசம். ஆனி மாசத்துல தேர் வரும். விஜயமங்கலம் விஜயபுரி அம்மன் திருத்தேர்னு வரும். ஓகே. அதை முன்னிட்டு ஒரு வாரத்துக்கு மாட்டு தவணி குதிரை சந்தை நடத்துறோம். சரி, அப்புறம் இந்த வருஷம் இங்க பாத்துட்டு ஒரு குட்டி ஒண்ணு வாங்கலாம் அப்படின்ட்டு அந்தியூருக்கு வந்திருக்கீங்க. அந்தியூருக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 2 பேர் வந்தோம். 2 பேர் வந்திருக்கீங்க. 2 பேர் வந்தோம். மறுபடியும் வரோம் குட்டியெல்லாம் பார்க்க. ஓகேங்க. நன்றி, வணக்கம். ஃபுல்லா நிறைய காங்கை கன்று மாடு தான். காங்கை கன்று பாருங்க, ஃபுல்லா நிறையவே இருக்குது மக்கள். வந்து இப்போ பாதி இறக்கிக்கிறாங்க. இன்னும் 2 நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடு இறக்கிடுவாங்க. இது மாதிரி எல்லாம் ஓரகம், பர்கூர் மாடு, காங்கை கன்று, நாட்டு மாடு, இந்த மாதிரி நிறைய மாடு இருக்குது. எல்லா மாடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுலயே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க எவ்வளவு இருக்குது பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கை கன்றோமா. பாருங்க நிறைய எல்லாம் ஒரே மாதிரி ரகமா இருக்குதுங்க. இதுல பாருங்க எல்லாம் மாடும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இதெல்லாம் காங்கை கன்றுங்க மக்கள். பாருங்க ஃபுல்லாவே இருக்குது நிறைய மாடு.